வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பயனாளிகளுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியுடன் தனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேட்டி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் மோதல். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் சமரச முயற்சி. புதுவையில் லூக் என்ற ஆப் மூலம் பெண்களிடம் நூதன பண மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், தேசிய சுகாதார இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார மைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது துணைநிலை ஆளுநர் கூறுகையில், பாரத பிரதமரின் டிபி முக்த் பாரத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார். அதில் புதுச்சேரி மிக சிறப்பாக செயல்பட்டு அதற்கான பாராட்டையும் பெற்றிருக்கிறது என்று கூறிய அவர், தற்போது காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கப்படுகிறது என்றார். காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த நோய் பாதிப்பிலிருந்து விரைவில் விடுபட வேண்டும் என்பதற்காகவே அரசு இத்தகைய முயற்சிகளை எடுத்து வருகிறது என்றார். புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இளம் வயது பெண்களும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது வருத்தத்தை தருகிறது என்று கூறிய அவர், இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை விரைவுபடுத்த வேண்டும் என்றார். அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே அங்கு வந்திருந்த நோயாளிகளிடம் துணைநிலை ஆளுநர் கலந்துரையாடினார். அவர்களின் நோய்த்தன்மை, சிகிச்சை பெறும் விதம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியுடன் தனக்கு கருத்து வேறுபாடு இல்லை என புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், தேசிய சுகாதார இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார மைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழா நிறைவில் கவர்னரிடம் முதலமைச்சருக்கும் தங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை, அப்படி ஒன்றும் இல்லை என அவர் பதிலளித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் மோதல் போக்கு ஏற்பட்டதால் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக பொறுப்பாளர் சமரச முயற்சி மேற்கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையே சில விஷயங்களில் இருந்த கருத்து வேறுபாடு மோதலாக வெடித்துள்ளது என்றும், சுகாதாரத்துறை இயக்குனரை முதலமைச்சர் பரிந்துரையை ஏற்காமல் ஆளுநர் தன்னிச்சையாக நியமித்தார் என்றும், இதன் விவகாரம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் இடையிலான மோதலாக வெடித்துள்ளது என்றும், இதனால் கோபமடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் பதவியில் நீடிக்க வேண்டுமா என பாஜகவை சேர்ந்த சபாநாயகர் செல்வத்திடம், அமைச்சர் நமச்சிவாயத்திடம் நேரில் அழைத்து கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்யலாம் என தகவல் பரவியுள்ளது. ஆளுநருடன் ஏற்பட்ட மோதல் முடிவுக்கு வராமல் சட்டசபைக்கு வரப்போவதில்லை எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதன்படி நேற்று முன்தினம் மதியம் சட்டசபையிலிருந்து வெளியேறிய ரங்கசாமி இன்றுடன் 3வது நாளாக சட்டசபைக்கு வரவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானப்படுத்த சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் எடுத்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து கட்சி தலைமைக்கு இந்த விஷயத்தை கொண்டு சென்றனர். அதன் பேரில் புதுவை மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா இன்று புதுவைக்கு வந்தார். ஹோட்டல் அகார்டில் தங்கிய அவர் பாஜக எம்எல்ஏக்களோடு ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அங்கிருந்து மதியம் 12 மணியளவில் கோரிமேடு அப்பா பைத்தியம் சுவாமி கோயில் பின்புறம் உள்ள ரங்கசாமியின் வீட்டுக்கு வந்தார். அவருடன் அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் வந்தனர். இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல காலையில் டென்னிஸ் விளையாடினார். பின்னர் ஆரோவில்லில் உள்ள தனியார் ஹோட்டலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன், பாஸ்கர், ஆறுமுகம், சுயேட்சை எம்எல்ஏக்கள் பிரகாஷ்குமார், PR சிவா ஆகியோர் வீட்டில் காத்திருந்தனர்.
முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் எம்எல்ஏக்களோடு முதல் மாடியில் அமர்ந்து ஆலோசனை நடத்தினார். அப்போது அங்கு வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோரானா ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்தார். ரங்கசாமியும் அவருக்கு சால்வை அணிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் சோரானா பேசினார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி சில நிபந்தனைகளை விதித்ததாக தெரிகிறது. இதற்கு மேலிட பொறுப்பாளர் சோரானா மேலிடத்திடம் பேசுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அனைவரும் டெல்லிக்கு சென்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து பேசுவதாக வாக்குறுதி அளித்தார். இதனை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி சமாதானம் அடைந்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டில் இருந்து சட்டமன்றம் புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் லூக் என்ற ஆப் மூலம் பெண்களிடம் நூதன பண மோசடி நடைபெற்றுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். 20,300 ரூபாய் முதலீடு செய்தால் நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய் கொடுக்கப்படும் என்று லுக் என்ற ஆப் மூலம் வந்த விளம்பரத்தை நம்பி கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், முத்தியால்பேட்டை மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300 பெண்கள் பணத்தை செலுத்தியுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆப் மூலம் தினமும் 700 ரூபாய் வரவில்லை. இதனால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பெண்கள் புதுச்சேரி சைபர் குற்றப்பிரிவு போலீசில் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுபோன்ற ஆப்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். பொதுமக்களுக்கு எச்சரிக்கை என்னன்னா, இதே மாதிரி ஏமாந்தாலும் புதுச்சேரி சைபர் கிரைம் வந்தா நாங்கள் உதவி பண்ண காத்திருக்கோம். இதே மாதிரி லுக் ஆப், பார்ட் டைம் ஜாப் ஆஃபர், அதே மாதிரி வந்து ஃபேக் ஷேர் மார்க்கெட், சோசியல் மீடியாவில் ஃபேக் ஷேர் மார்க்கெட் சுத்துது. அதே மாதிரி நீங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அப்படியானா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா டிமேட் அக்கௌண்ட், செபி அங்கீகாரம் உள்ள இதுல தான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மற்ற இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சைபர் குற்றவாளி உங்களை ஏமாத்திடுவாங்க. இதே மாதிரி லுக் ஆப்ல வந்து ஏமாந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் நாங்க வாங்கியிருக்கோம். வேற யாருன்னா அதுல ஏமாந்துருந்தீங்கன்னா சைபர் கிரைமுக்கு வந்தீங்கன்னா நாங்க உதவி பண்ண காத்திருக்கோம். நன்றி. சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகளை திமுக கழக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள் பெற்றுத்தரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் திமுக கழக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி கடந்த நாட்களில் தங்களிடம் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு அரசு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி பரிந்துரை செய்து குடும்ப அட்டை கிடைத்திட செயல்பட்டார். அதன் விளைவாக சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைகள் இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களால் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் குடும்ப அட்டைகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சிவப்பு அட்டை பெற்ற மக்கள் உடனடியாக அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இத்துடன் குடும்ப அட்டைகள் பெற்ற மக்களும் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக அமையும் இந்த நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்தனர். சமூக நலத்திற்காக மக்களுடன் நீடித்த உறவோடு செயலில் ஈடுபடும் அனிபால் கென்னடி எம்எல்ஏவின் சேவை பெருமையாக பேசப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிகாரி கிருஷ்ணகுமார், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 47,74,000 திட்ட மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள வம்புப்பட்டு ஏரி வாய்க்காலை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 6,20,000 திட்ட மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் தமிழரசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது
ஜோசா லூகாஸ். மெஹ்ஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹ்ஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹ்ஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர் வசிக்கும் சோரப்பட்டு காலனி மாரியம்மன் கோயிலை சுற்றியுள்ள வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் 24 லட்சம் மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழாவும் மற்றும் கருமாதி கொட்டகை மற்றும் அங்காள பரமேஸ்வரி கோயில் செல்லும் பாதைக்கு சிமெண்ட் சாலை பணிக்காக ரூபாய் 28 லட்சம் மதிப்பிலான பூமி பூஜை விழாவின் பணி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர்கள் திருவருட்செல்வன், முரளிதரன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி 45 அடி சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வள்ளலார் சாலை 45 அடி ரோடு வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இச்சாலையின் நடுவே நேற்று திடீரென 12 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினர். தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று பள்ளம் ஏற்பட்டதற்கு காரணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் சாலையின் நடுவே செல்லும் பாதாள சாக்கடை உள்வாங்கியது தெரிய வந்தது. இதையடுத்து பொக்லைன் இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடையை சரி செய்வதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இதற்கிடையே 45 அடி சாலையின் நடுவே திடீர் பள்ளம் விழுந்தது தொடர்பான வீடியோ நேற்று சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகியது. புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப், ஸ்மைல் அண்ட் க்ளோ மற்றும் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மன்றம் இணைந்து 2 நாள் வாய்மை பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரியில் சென்ட்ரல் ரோட்டரி கிளப், ஸ்மைல் அண்ட் க்ளோ மற்றும் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மன்றம் இணைந்து 2 நாள் வாய்மை நலம் மற்றும் அதன் உடல் நலத்துடனான தொடர்பை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மாணவிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இலவச பரிசோதனைகள், ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியினில் முதல்வர் டாக்டர் வீரமோகன் அவர்கள் துவக்கி வைத்தார். மருத்துவர் பிரசன்னகுமார் மற்றும் மருத்துவர் ஸ்ருதி, ஸ்மைல் அண்ட் க்ளோ டென்டல் ஸ்டுடியோ இயக்குனர், புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப் தலைவராகவும் பிரசன்னா இந்த மருத்துவ முகாமில்
பிரேம் ராஜா திட்ட இயக்குனர் பிரதாப் சந்திரன், சண்முகம், விஜய் சங்கர் மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு இவ்விழாவில் சிறப்பித்தனர். மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு வாய்மை நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ரோட்டரி அமைப்பு மேற்கொண்ட இந்த முயற்சி சமூக நலனுக்கான சிறந்த முன்மாதிரியாக அமைந்தது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் தேர் திருவிழாவை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், தேவராஜ் ஆசிரியர், வீரமுத்து, பெருமாள், ராஜ்குமார், அர்ஜுனன், பாஸ்கர், சண்முகம், பாலமுருகன், சதீஷ், உதயா, திலீபன், பிரபு உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பயனாளிகளுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியுடன் தனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேட்டி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் மோதல். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் சமரச முயற்சி. புதுவையில் லூக் என்ற ஆப் மூலம் பெண்களிடம் நூதன பண மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.